ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த மூன்றாவது நாளிலே தொடர்ந்து தேவனுடைய வசனங்களை தியானிக்கும்படி ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். வசனத்தை கேட்பதற்காக இங்கே கூடி வந்த அனைவரையும் நான் கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். உலக முழுவதும் நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு நாடு இருக்கிறது. அது எந்த நாடு? இஸ்ரேல் நாடு. எல்லா நாட்டு தலைவர்களும் உன்னிப்பாக கவனித்து வரக்கூடிய ஒரு நாடு இஸ்ரேல் நாடு. அங்கு வாழக்கூடிய மக்கள் யார்? யூத மக்கள். அந்த யூதர்கள் யார்? ஆபிரகாமினுடைய சந்ததியார். ஆபிரகாம் யார்? தேவனால் அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன். அவனுடைய பின்னடியார்கள் தான் இந்த யூத மக்கள். இவர்களை வேறொரு பெயராலும் அழைக்கலாம். வாக்குத்தத்தத்தின் புத்திர, வாக்குத்தத்தத்தின் மக்கள் என்று சொல்லலாம். ஏனென்றால் ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணியிருந்தார், நீ கால் மிதிக்கும் இடமெல்லாம் நான் உனக்கு தருவேன், நீ வா, இருக்கிற இடத்துல அங்க இருக்காது, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றார். வானத்தின் நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததி பெருகும் என்று சொன்னார். அந்த சந்ததி தான் யூத மக்கள், இன்றைக்கு இஸ்ரவேல் நாட்டிலே இருக்கக்கூடிய மக்கள். உலகம் முழுவதும் உன்னிப்பாக நோக்கி பார்க்கிறது என்று சொன்னேனே, அதற்கு காரணம் இருக்கிறது. இந்த உலகத்தையே, உலக நிகழ்ச்சிகளையே ஆட்டி படைக்கக்கூடிய நிலையிலே, உலக மக்களையே கதி கலங்க வைத்துக் கொள்ளக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு நாடு இஸ்ரேல் நாடு. சில ஆண்டுகளுக்கு முன்னாலே நடந்த சம்பவத்தை நாம் அறிவோம். சுற்றிலும் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகள் எகிப்து நாட்டினுடைய தலைமையிலே இஸ்ரேல் நாட்டோடு போர் தொடுத்தன. ஆனால் வெற்றி பெற அத்தனை நாடுகள், கிட்டத்தட்ட 14 நாடுகள் சேர்ந்து சுற்றி நின்று அதை தாக்கி வெற்றி பெற முடியும். இஸ்ரேல் என்னும் ஒரு நாடு இராதபடிக்கு அழித்து போடுவேன், இந்த தேசப்படத்திலேயே இல்லாதபடிக்கு அழித்து போடுவேன் என்று சொல்லி கங்கணம் கட்டினான் எகிப்திய அதிபர். ஆனால் நடக்கவில்லை. இறுதியாக தோல்வி அடைந்த பிறகு அந்த எகிப்திய அதிபர் சொன்னார், இஸ்ரவேல் மக்களுக்கு பின்னாக ஏதோ ஒரு மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி செயல்படுகிறது, ஆகையினாலேதான் அந்த மக்கள் இன்றைக்கு வெற்றி பெற்றுள்ளார்கள் என்று சொன்னார். இது உண்மையான ஒன்று. அசைக்க முடியாத ஒரு நாடு. ஆண்டவருடைய வருகை வரைக்கும் அந்த நாட்டை அசைக்க முடியாது. அவர்கள் தேவனை விட்டு தூரமாக போய் அந்நிய தேவர்களை பின்பற்றி போன பொழுது அவர்கள் துரத்தி அடிக்கப்பட்டார்கள் அந்த இடத்தை விட்டு. அவர்கள் துரத்தடிக்கப்பட்ட எல்லா நாடுகளிலும் இருந்து மீண்டும் அந்த நாட்டிலே குடியேறுவார்கள். இஸ்ரவேல் மறுபடியும் வேர் போட்டு வளர்ந்து தழைத்து அது கனியெல்லாம் கொடுக்கக்கூடிய நாட்கள் வரும் என்று சொல்லப்படும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னதாக இவைகள் நடைபெறும் என்று சொல்லப்படும். இன்றைய இஸ்ரேல் நாடு ஆண்டவருடைய வருகை வரப்போகிறது என்பதற்கு தெளிவான, திட்டவட்டமான, நேரடியாக காணக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டாக, உதாரணமாக காணப்படும். ஆகையினாலேதான் இந்த நாடு முக்கியத்துவம் வாய்ந்த நாடு என்று சொன்னார். இந்த இஸ்ரவேல் மக்கள், யூத மக்கள் சூழ்நிலை சந்தர்ப்பத்தின் காரணமாக எகிப்து நாட்டிலே பல ஆண்டுகள் அடிமைகளாக வாழ்ந்தார்.
எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது? கிட்டத்தட்ட 430 ஆண்டுகள் அடிமைகளாக அங்கே இருந்தார். அடிமை வாழ்க்கை என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியும். மகா பெரிய பாடுகள், கஷ்டங்கள், வேதனை, கூக்குரல், கண்ணீர். இந்த நிகழ்ச்சியெல்லாம் தேவன் பார்த்தார். அவர்கள் மேல் மனதுருகினார். அவர்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார். அதற்காக ஒரு திட்டத்தை வகுத்தார். அந்த திட்டம்தான் பஸ்கா பலி செலுத்தும் திட்டம். பஸ்கா பலி செலுத்துதல். பஸ்கா பலி என்றால் என்ன? அதனுடைய அதை செயல்படுத்த வேண்டிய விதம் என்ன என்று நாம் வேத பகுதியிலே தெளிவாக வாசிக்க கேட்டோம். நாம் தொடர்ந்து அந்த பஸ்கா பலிக்கும் அந்த யூத மக்களுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு, பஸ்கா பலிக்கும் நமக்கும் என்ன தொடர்பு என்பதையும் நாம் ஒருமிக்க பார்க்க போகிறோம். இஸ்ரேல் மக்கள் அடிமைப்பட்டிருந்த காலம். எங்கே அடிமைப்பட்டிருந்தார்கள்? எகிப்து நாட்டிலே அடிமைப்பட்டிருக்கிறார். அந்த எகிப்து நாட்டிலிருந்து மக்களை விடுவிப்பதற்காக தேவன் ஒரு திட்டத்தை பண்ணினார். அதற்காக ஒரு ஆட்டை தெரிந்தெடுக்க வேண்டும். அந்த ஆட்டை அடிக்க வேண்டும். அந்த ஆட்டினுடைய இரத்தத்தை எடுக்க வேண்டும். அந்த ஆட்டினுடைய இரத்தத்தை எடுத்து அவர்கள் இருக்கக்கூடிய வீட்டினுடைய வாசல் நிலை கால்கள் ரெண்டிலும் தெளிக்க வேண்டும். மேல் சட்டத்திலும் தெளிக்க வேண்டும். கீழ் சட்டத்தில் தெளிக்க கூடாது. தெளித்துவிட்டு அந்த மக்கள் எங்கே இருக்க வேண்டுமா? வீட்டுக்குள்ள இருக்கணும். நள்ளிரவிலே சங்கார தூதன் அந்த வழியாக புறப்பட்டு வருவார். அவர் வீடுகளை எல்லாம் பார்வையிடுவார். வீட்டிற்கு உள்ளே போக மாட்டார். வீட்டிற்கு வெளியே நின்று பார்ப்பார். எந்த வீட்டிலே ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்ப்பார். எந்த வீடுகளிலே ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வீட்டிற்குள்ளே போக மாட்டார். எந்த வீட்டிலே ரத்தம் தெளிக்கப்படவில்லையோ அந்த வீட்டில் உள்ள தலைச்சன் பிள்ளைகள், தலையீற்று மிருகங்கள், விலங்குகள் அனைத்தும் சங்கரிக்கப்படும். இதுதான் தேவனுடைய ஒரு ஏற்பாடு. இஸ்ரவேல் மக்கள் அனைவருக்கும் இந்த கட்டளையானது தெய்வ கட்டளை. அவர்கள் அந்த கட்டளைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறார். தேவன் ஒரு வாக்கு பண்ணி இருக்கிறார். என்ன வாக்கு பண்ணி இருக்கிறார்? நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்கு அடையாளமாயிருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு கடந்து போய்விடுவேன். எகிப்து தேசத்தை அழிக்க போகிறேனே, அந்த வாதை உங்களுக்குள்ளே வராது. இதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தமாக இருந்தது. இந்த இஸ்ரேல் மக்கள் விடுதலை பெறுவதற்காக ஆவலோடு காத்துக் கொண்டிருந்தனர். அடிமைப்பட்ட அந்த நாட்டிலே அவர்கள் பட்ட வேதனைகள் எல்லாம் கொஞ்சமல்ல. அடிமைத்தனத்தினுடைய அந்த கொடூரத்தை மிகவும் அதிகமாக அவர்கள் அனுபவித்தார்கள். எத்தனை ஆண்டுகள் அனுபவித்தார்கள்? 430 ஆண்டுகள் அனுபவித்தார். 430 ஆண்டு. தேவனுடைய வாக்குத்தத்தமிட்ட மக்கள் இங்கே அந்நிய நாட்டிலே அடிமைகளாக தவிக்கிறார்கள். ஒருவன் அடிமையாக இருந்தால் என்னென்ன பாடுகளை சகிக்க வேண்டும், பாடுகளை பட வேண்டும் என்பதற்கு இவர்கள் எடுத்துக்காட்டாக காணப்படுகிறார். அவர்களுக்கு என்ன பாடுகள் எல்லாம் அங்கே நடந்தது? நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது அவர்கள் பட்ட பாடுகளை அங்கே வசனம் தெளிவாக விளக்குகிறது. என்ன பாடுகளை பட்டார்கள்? அவங்க பார்க்கும்போது அவருக்கு கொடுமையான வேலை அங்கே வழங்கப்பட்டதாக பார்க்க. கொடுமையான வேலை, பயங்கரமான வேலை. 430 வருஷமாக கடுமையாக அவர்கள் வேலை செய்கிறார். என்ன வேலை செய்யணும்? அவங்க
அங்கே அந்த நாட்டு அரசனுக்காக, அந்த நாட்டிற்காக பல கட்டடங்களை கட்ட வேண்டும், நகரங்களை கட்ட வேண்டும். அதற்கு செங்கல் தயார் பண்ணணும். அது ஒரு நாளைக்கு எவ்வளவு செங்கல் தயார் பண்ண வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு நியதி உண்டு. அதை கண்டிப்பாக செய்துதான் தீர வேண்டும், இல்லாவிட்டால் அடி விழும். இந்த அடிகள் எல்லாம் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே போகிறது. ஏனென்றால் இந்த இஸ்ரேல் மக்கள் விடுதலைக்காக விடுதலை முழக்கம் கொடுக்க போகிறார்கள் என்று தெரிந்தவுடனே அவர்களை இன்னும் கடுமையாக வேலை வாங்க ஆரம்பித்தார். அவர்களுக்கு இந்த வைக்கோல் தாளடிகள் எல்லாம் கொடுக்கப்படும் செங்கல் தயாரிப்பதற்கு. இனிமேல் உங்களுக்கு அந்த வைக்கோல் தாளடிகள் கூட கிடையாது. நீங்கள் போய் தாளடிகளை சேர்க்க வேண்டும். வழக்கமாக எவ்வளவு செங்கல் நீங்கள் தயார் செய்ய வேண்டுமோ அதையும் தயார் செய்ய வேண்டும் என்று கேட்டு அவர்களை துன்புறுத்தினார். கொடுமையாக அவர்கள் வேலை வாங்கினார். கேட்க முடியாது. அடிமைகள் துன்பப்பட்டால், வேதனைப்பட்டால் யாரும் அவர்களுக்காக பரிந்து பேச முன்வர மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய வேதனை நிறைந்த வாழ்க்கையை இந்த இஸ்ரவேல் மக்கள் பட்டுக்கொண்டது. இந்த வேதனையினாலே அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாழ்க்கையே வெறுத்து போச்சு. செத்து போனா தேவலாம் ஐயா, இந்த பாடுபடுறதை விட செத்து போலாமே அப்படின்னு நினைக்கிறார். ஜீவனையும் கசப்பாக்கினார்கள் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அதை தொடர்ந்து பார்க்கும் பொழுது இந்த மக்கள் மிகுதியாக பெருகி போகிறார்களே, இவர்களை வளரவிடக் கூடாது என்று அந்த எகிப்திய அரசன் திட்டமிட்டு எகிப்திய பெண்களுக்கு பிரசவ காலம் ஏற்படும் பொழுது அவர்களை பார்ப்பதற்காக நியமிக்கப்பட்ட மருத்துவச்சிகள், நர்சஸ், அவரிடம் அழைத்து அவர்களுக்கு ரகசியமாக அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்தான். எகிப்திய பிள்ளை, இஸ்ரவேல் பிள்ளைகள் அல்லது எபிரேய பெண்கள் அவர்கள் பிரசவ காலம் ஏற்படும் பொழுது ஆண் குழந்தை பெறப்போகிறார்கள் என்றால் குழந்தை வெளியே வரும் பொழுதே அந்த குழந்தையை கொன்றுவிட வேண்டும். இதுதான் அரசனுடைய கட்டளை. ஏனென்றால் ஆண் வர்க்கம் வரக்கூடாது, இன்னும் பெருகிவிட்டால் ஆபத்து என்று நினைத்தான். ஆனால் அந்த மருத்துவச்சிகள், அந்த நர்சஸ் அதை செய்யல. அவர்கள் தேவனுக்கு பயந்தார்கள். அந்த அரசன்ட்ட போய் சொன்னாங்க, என்ன எபிரேய பெண்கள் எல்லாம் ஆம்பளை எல்லாம் பெத்து போடுறாங்க, என்னம்மா நீங்க பண்றீங்க? அவங்க என்ன சொன்னாங்க, நம்ம ஆளை போல இல்லைங்க, எகிப்திய பெண்களை போல அல்ல, அவர்கள் பலசாலிகள், நாங்க நர்சஸ் போறதுக்குள்ளே அவங்க குழந்தையை பெற்றெடுத்து விடுவார்கள், என்ன பண்ண முடியும்? தேவன் அந்த மருத்துவச்சிகளை நர்சஸ் ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நர்சஸ் ஆசீர்வதித்தார், தழைத்தார்கள், ஆசீர்வதிக்க. இவன் பார்த்தா தன்னுடைய திட்டம் தோல்வி அடைந்து விட்டது. ஆகனால இன்னொரு கட்டளை கொடுத்தான், பிறக்க போகிற ஆண் குழந்தைகளை எல்லாம் அருகில் உள்ள ஆற்றிலே போட்டுவிட வேண்டும். குழந்தைய ஆற்றில போட்டா பிழைக்குமா? பிழைக்காது, கொன்றுவிட வேண்டும். இதுதான் அவனுடைய எண்ணம். எகிப்திய மக்களை அவ்வளவுக்கு அதிகமாக கொடுமையாக அவர்கள் கஷ்டப்படுத்தினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அடிமைத்தன வாழ்க்கையினுடைய பாடுகள் இந்த அளவுக்கு கொடூரமாக காணப்படும். கூக்குரல் இடுகிறார்கள், ஐயோ எங்களை காப்பாற்றுவார் இல்லையா, எங்களுடைய வேதனைக்கு ஒரு முடிவில்லையா என்று அவர்கள் கூக்குரல் இடுகிறார்கள். தேவனை நோக்கி மன்றாடுகிறார்கள். பயங்கரமான வேதனை, வேதனை, வேதனை. தேவன் அவர்களுடைய கூக்குரலை கேட்டார் என்று சொல்லப்பட்டது. அவருடைய வேதனையை பார்த்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அவர்களுடைய அடிமைத்தனத்துக்கு நமக்கு என்னங்க சம்பந்தம்? நாமும் ஒரு விதத்திலே அடிமைகளாக இருக்கிறோம். எங்க அடிமை? நாங்களும் சுதந்திரமாக தானே திரிகிறோம். வேத வசனம் சொல்லுகிறது, யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் என்ன சொல்லுது? பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான். பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான். பாவம் செய்யாதது யாரு? இல்லையே.
தேவனுடைய சமூகத்திலே மனிதர்கள் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனவர்கள். தேவ மகிமை அற்றவர்கள் எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனவர்கள், பாவத்தின் பிடியிலே சிக்கி தவிக்கிறவர்கள், விடுபட முடியாத பாவங்களை தங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டிருக்கிறவர்கள், பாவத்திற்கு அடிமைகள். சில இடங்கள்ல சில நிறுவனங்கள் போர்டு போட்டிருக்கும், மது அடிமைகள் மறுவாழ்வு இல்லம். அப்படின்னா என்ன அர்த்தம்? மது பழக்கத்திற்கு அடிமைப்பட்டவர்களுக்கு வேறொரு வாழ்க்கையை கொடுப்பதற்கு, அதிலிருந்து விடுவிப்பதற்கான ஒரு வழியை காட்டக்கூடிய ஒரு மையம். மதுவுக்கு அடிமைப்பட்டவர்கள், மதுபானம் அருந்துதல் ஒரு பாவம் என்று நேற்று நாம தெளிவாக பார்த்தோம். இதே போல ஒவ்வொரு பழக்கத்திற்கு அடிமை. பாவம் மனிதனை கட்டி போடுகிறது, பாவம் மனிதனை கட்டி போட்டு விடுது, விடுபட முடியல. சிலர் புகைப்பிடிப்பிலிருந்து விடுதலை பெறவே முடியலைங்க, என்னால விட முடியலைங்க, தப்புன்னு தெரியுது, கேடு என்று தெரியுது, விட முடியலைங்க. குடிகாரன் அப்பதான் சொல்றான், விட முடியலைங்க. அந்த அளவுக்கு பாவமானது மனிதனை அடிமை கொண்டிருக்கிறது, விடுபட முடியும். இது போன்ற எத்தனை பாவங்கள் மனிதனை அடிமைப்படுத்தி இருக்கின்றன. மனிதன் சொன்னா யாரோன்னு நினைச்சுட்டு இருக்காங்க, நீங்களும் நானும் தான். உங்களை எந்த பாவம் அடிமைப்படுத்தி இருக்கிறது, அடிமைப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது. பலவித பாவங்களுக்கு அடிமைகளாக சிக்கி தவிக்கிற மனித சமுதாயத்திலே ஒருவராக நாமும் இருக்கிறோம். அடுத்ததாக வேதவசனம் என்ன சொல்லுகிறது? மனிதன் பாவத்திற்கு மட்டும் அடிமை அல்ல, பிசாசுக்கும் அடிமை. ஏன்னா பாவம் செய்ய தூண்டுறது யாரு? பிசாசு. அவன் ஆதி முதலே பாவம் செய்கிறாராம். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் நீங்க படிக்கணும். அவன் யாரு? ஆதி முதலே பாவம் செய்கிறவன், பொய்யன், பொய்க்கு பிதா, அப்படிலாம் சொல்லி இருக்குது. வசனம் எடுத்துட்டீங்களா? யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 44.